அவருடைய அடிச்சுவரில் நடந்து போகும் பொழுது, உன் விசுவாசத்தை புடமிடும் பொழுது, நீ அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் உறுதியாக அதில் நின்று காத்து தரித்து, உன்னை உபத்திரவத்தினால் உன்னை நிறைத்து சிலுவையின் பாடு வழியாக நீ கடந்து, அவர் எப்படி என்னுடைய எஜமான் நடந்து போனாரோ அதே அடிச்சுவரில் நானும் எந்த நெருக்கம் வந்தாலும் என்னை அழைத்தவருடைய அந்த நம்பிக்கைக்காக, அவருடைய வார்த்தைக்காக நான் பின்பற்றி போவேன். அதில் உறுதியாக நிற்கும் பொழுது, அவரை விட்டு பின்னிட்டு திரும்பாம விலகி போகாம அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, நமக்குள் நம் உள்ளான மனிதனில், நம்முடைய ஆன்ம மனிதனில் வெளிப்படக்கூடிய அந்த கனியின் பெயர் தான் பொறுமை, ஒரு ஆற்றல். ஓகேவா? அப்போ இந்த பொறுமைன்றது நம்ம எதற்கு நேரம் நகர்த்துது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைகிறதுக்கு பொறுமை அவசியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுமையினுடைய பூரணமான கிரியை நிறைவானது எதற்குனாக்கா, தேறினவர்களை ஆக்கும்படிக்கு அந்த பொறுமை நகர்த்துது.